மற்றொரு வகுப்பு காலம் நேரம் சார்ந்த வகுப்பு. I welcome you to this lecture series on space, time, light and sound. பயணியையும் பயணத்தையும் சென்றடைய வேண்டிய இடத்தையும் திரும்பி வரக்கூடிய இடத்தையும் நாம் பிரித்து பார்க்கவே முடியாது. எப்படி நாம் காரணியையும் விளைவையும் பிரித்து பார்க்க முடியாதோ, எப்பொழுது அந்த காஃபி டிகாஷனில் காரணியும் இருக்குது விளைவும் இருக்குது, டிகாஷனை நம்ம பிரித்து பார்க்க முடியாது. அதே மாதிரி தான் இதுவும். இது கொஞ்சம் சிக்கல், ஏன்னா தத்துவம் கொஞ்சம் சிக்கலான விஷயம். ஸ்பேஸ் இஸ் எ எக்ஸிஸ்டிங் அண்ட் நான் எக்ஸிஸ்டிங் திங் which does not have properties of an existing and non-existing thing. வெளி என்பது இருக்கக்கூடிய அல்லது இல்லாத பொருள், இருக்கக்கூடிய அல்லது இல்லாத பொருளின் தன்மைகளை கொண்டது. நிகேஷன் லாஜிக். அந்த காலத்தில் பௌத்தர்களிடமும் சமணர்களிடமும் ஒரு டிபேட்டிங் லாஜிக் இருக்கு. 4 நிலைகளில் விஷயங்களை அடுக்குவார்கள். ஒரு நிலை இருக்கிறது, இன்னொரு நிலை இல்லை, மூன்றாவது நிலை இருக்கிறது இல்லை, நான்காவது நிலை இல்லை இருக்கிறது. இப்படி this is vastly different from Marxian dialectics. மார்க்ஸ் தோன்றுவதற்கு ஏறக்குறைய 2000 வருடங்களுக்கு முன்னால் இந்திய மரபில் உருவான அறிவு தேடல் தளம்தான் இந்த 4 நிலை தளம். எல்லா விஷயத்தையும் அந்த 4 நிலையில் போட்டு புரட்டி பார்த்து ஏற்றுக்கொள்ளுதல் அல்லது வாத பொருளாக மாற்றுவது. ஸோ அதில் ஒரு விஷயம்தான் எக்ஸிஸ்டிங் அண்ட் நான் எக்ஸிஸ்டிங் திங் which does not have the properties of an existing and non-existing thing. In no case has anything existed without a defining characteristic. முன்னால சொன்ன விஷயம், எந்த அளவிலும் ஒரு பொருள் ஒரு தனி அம்சத்துடன் இருக்க இயலாது, இல்லை, existed without a defining characteristics. எந்த அளவிலையும் இதுக்கு முன்னால பொருட்கள் ஒரு தனி அம்சத்துடன் இருந்ததில்லை. அவர் காலத்தில் சொல்றது things shall have defining characteristics. ஆனால் பொருள் என்றால் அதற்கு ஒரு தனி அம்சம் இருக்க வேண்டும். வெளியும் பொருள் தான். Space does not exist as it has no defining characteristic. வெளி ஏன் வெளி அல்ல என்பதற்கு நாகார்ஜுனா ஒரு அருமையான கதவை திறந்து வைக்கிறார். நான் சொன்ன பீச் உதாரணத்தை யோசிச்சு பாருங்க. வாட் இஸ் a beach without its defining characteristic? What is the defining characteristic of a beach? கடற்கரையின் தனி அம்சம் என்ன? கடல் நீர் இருக்க வேண்டும், மணல் இருக்க வேண்டும். 400 கடைகள் மணலில் இருக்கக்கூடாது, 800 கடைக்காரர்கள் இருக்கக்கூடாது, 2000-3000 டாஸ்மாக் பாட்டில் நம்ம காலை பதம் பார்க்கக்கூடாது, 2-3 சமாதி இருக்கக்கூடாது. நடுத்தர வர்க்கத்துக்காக 5 வருடங்களுக்கு ஒரு முறை மாறும் அரசாங்கங்கள் 30-60 கோடியை செலவழித்து ஊரில் இருக்கிற மலையெல்லாம் குடைஞ்சி அங்கே நடக்கிறவங்களுக்கு கல்லை போடக்கூடாது, இருக்கிற கல்லை நல்ல கல்லை எடுத்துட்டு புது கல்லை போடக்கூடாது. So that there is no defining characteristic of Marina Beach. So நாகார்ஜுனா பார்வையில் Marina Beach doesn't constitute a space. The space doesn't exist. This is a complete negation of Western conceptions of space. What are the Western conceptions? We have been talking about Lafebvre's conception of space. Space is produced socially because of our spatial practices. Space is produced socially because of the representations we make possible. Space is produced socially because they are representational spaces. According to De Soto, space is produced
because of two groups. One group which makes strategies, another group which makes tactics to counter the strategies. According to Nagarjuna, bluntly put, space cannot exist without the defining characteristics. It doesn't require the characteristics of the socially produced space. It doesn't require spatial practices. Space simply cannot exist. Time simply cannot exist. So what is the way out? The way out is, according to him, we are those unenlightened people. We are those unenlightened people who either affirm reality or non-reality and do not perceive the blissed cessation of appearance of existing things. நாம் பார்க்கும் இந்த போலியான விஷயங்களை நிஜம் என்று நம்புகிற நாம் யார்? நாம் we are those unenlightened people. நிர்வாண நிலைக்கு போக முடியாத, முக்தி நிலைக்கு போக முடியாத மக்களாகிய நாம், போலியான நிஜத்தை உண்மை என்று நம்புகிற நாம், we are also those who do not perceive the blessed cessation of appearance of existing things. இது ஒரு முடிவுக்கு வர வேண்டும். இந்த போலியான பொருட்களின் புலப்பாடு முடிவுக்கு வர வேண்டும் என்று நம்மால் உணர முடியவில்லை. அந்த பொருளும் நமக்கு சொல்ல முடியாது. As these things cannot also articulate themselves because they do not have their own being. இங்க என்ன சொல்ல வராருன்னா, நீங்க புத்தரது நடுப்பாதையை தேர்ந்தெடுத்தால் இந்த போலியான விஷயங்களை உணர்வீர்கள். எது போலியானது? இந்த வெளி போலியானது. இந்த வாழ்வியலில் இருக்கக்கூடிய பொருட்கள் போலியானவை என்பதை நீங்கள் உணர முடியும். இது ஒரு முடிவுக்கு வரணும். இந்த போலி உறவு நிலை ஒரு முடிவுக்கு வரணும். நமக்கும் நமது சூழலில் இருக்கக்கூடிய பொருட்களுக்கும் இருக்கக்கூடிய எல்லா யதார்த்தங்களுமே போலியான யதார்த்தங்கள் நாகார்ஜுனாவை பொறுத்த வரைக்கும். இதுதான் ரியாலிட்டின்னு நம்புறோம். Again read his words. But those unenlightened people, that is us, who either affirm reality or non-reality, do not perceive the blessed cessation of appearance of existing things. இதனுடைய முடிவு நிலையை நாம் உணர வாய்ப்பில்லை. உணரும் பொழுது நாம் ஒரு மேல்நிலைக்கு செல்ல முடியும் என்று சொல்கிறார். This is the most important part of today's lecture. So far I have been building up arguments from the side of Aristotle, from the side of Nagarjuna, about how we can relate to things in space and time and cause and effects, etc. Nagarjuna does not mince words. அவர் மிகைப்படுத்தியோ மற்ற நிலைகளிலோ கால நேரம் சார்ந்த கருத்தாக்கத்தை முன்வைக்கவில்லை. நேரிடையாக 3 வாதங்களை வைக்கிறார், 3 கருத்தாக்கங்களை வைக்கிறார். He gives 3 arguments or 3 conceptions of time. கால நேரம் சார்ந்த 3 கருத்தாக்கங்களை தெளிவாக வைக்கிறார். இதற்கு முன்னால் பின்னால் தோன்றி மறைந்த மேதைகள் சொன்ன கருத்தாக்கங்களுக்கும் ஒரு தொடர்பு உண்டு. His first conception of time is again very blunt. அவர் முன்ன சொன்ன மாதிரி என்னென்ன சொன்னார்? There is no space, there is no time, there is no cause and effect. இங்க நேரம் சார்ந்த விஷயத்தை தீர்க்கமாக சொல்கிறார். As far as time goes, there is no past, there is no present, there is no future. இங்க human time becomes his target, and cosmic time also suffers because
In other conceptions of time, there is some coherence in building a relationship between cosmic time and human time. But here he says bluntly, the present doesn't exist, the past doesn't exist, the future is not conceivable. Normally we think of the past as a site of the present. கடந்த காலம்தான் நிகழ்காலத்திற்கான வேர் என்று நினைக்கிறோம், எதிர்காலத்திற்கான அடித்தளம் என்று நினைக்கிறோம். என்ன கேட்கிறாரு? கடந்த காலம்தான் நிகழ்காலத்திற்கான வேர், வருங்காலம்தான் நிகழ்காலத்தின் அடித்தளம்னு சொன்னீங்கன்னா இதில் ஏதோ ஒரு பெரிய சிக்கல் இருக்கிறது. என்ன சிக்கல்? மூணும் தனித்தனியா இல்லைன்னு அர்த்தம். நிகழ்காலத்தில் கடந்த காலம் உள்ளே போகுது, நிகழ்காலத்தில் எதிர்காலம் உள்ளே போகுது. அப்போ if present is a site of past and future, they cannot have independent existence. தனித்தனியான தலங்களாக இருக்க முடியாது. கடந்த காலமும் நிகழ்காலமும் எதிர்காலமும் தனித்தனியாக இருக்க முடியாது. இல்லை, if present is the site of past and future, again வேற பார்வையில் the same problem arises. இவர் முன்னால உடைத்த ஐடென்டிட்டி அண்ட் டிஃபரன்ஸ் fail to distinguish the three. கடந்த காலத்திற்கும் நிகழ்காலத்திற்கும் எதிர்காலத்துக்கும் மேற்கத்திய தத்துவ மரபில் தெளிவான மாறுபாடுகள் வேறுபாடுகள் இருப்பதாக பார்ப்பதை இவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. இது ஃபர்ஸ்ட் கன்செப்ஷன். there is no past, there is no present, there is no future. There is possibly a flow of time. So he comes closer to Aristotelian conception of time. It's a flow of time. The flow of time cannot be grasped. This is his second argument. There is no non-stationary time. For us to appreciate something, we need to grasp it, touch it. A non-stationary time cannot be grasped, and a stationary time which can be grasped cannot exist, does not exist. 7:30 மணி, இதை நாம் உணர முடியுமா? இதை உணர முடியும் என்றால் நாம் 7:25 உணர வேண்டும், 6:25 உணர வேண்டும், நேற்று கடந்து போன 3:30 உணர வேண்டும், தொட்டு பார்க்கணும். அதுதான் a non-stationary time cannot be grasped, and a stationary time, if it is possible, which can be grasped, does not exist. How then can, he questions, how then can one perceive time if it is not grasped? Time cannot be grasped. This is his summation. காலத்தை நாம் பிடித்து கட்டி வைக்க முடியாது. அதை உணர்வதற்கு நாய்க்குட்டி வளர்க்குறோம், மடியில் வச்சு கொஞ்சலாம். இந்த 7:30 மணியோ 6:30 மணியோ வரப்போகிற 8 மணியோ நம்ம மடியில் வச்சு கொஞ்ச முடியாது. Time cannot be grasped. Things can be grasped. Finally, his last conception of time is not absolute. கால நேரம் என்பது அறுதியிட்டு கூறக்கூடிய முழுமை நிலையை உடைய ஒரு விஷயம் கிடையாது. நியூட்டனுக்கு 1600 வருடங்களுக்கு முன்னால நியூட்டன் சொன்ன போறத தப்புன்னு சொன்னவர் நாகார்ஜுனா. நியூட்டனுடைய வாதம் என்ன? டைம் இஸ் அப்சல்யூட் பிகாஸ் இட் கேன் பி மெஷர்ட் மேத்தமெட்டிக்கலி. நாகார்ஜுனாஸ் ஆர்குமெண்ட் இஸ் நத்திங் கேன் பி அப்சல்யூட், particularly if it is space and time located. Nothing can be measured mathematically. Things can be measured in relative terms. You can measure the signals from a black hole only in relative terms, not in absolute terms. Understand?
So in an expanding universe, the distance projected between a star and Earth is also expanding. Understand? So the mathematical measurement is difficult to make. If it is not mathematical enough, then it cannot be absolute. We are in the age of atomic clocks. We have been in the age of atomic clocks for close to 50-60 years. But there is a level of error in the measurements by atomic clocks as well. So time is not absolute nor independent, as there are no independent objects in the world, period. There are no independent objects in this world. So time and space are also not independent. So it completely throws mud on the later day Western conceptions of time and space. So மூன்று வாதங்கள். முதல் வாதம், நிகழ்காலம், கடந்த காலம், எதிர்காலம் இருக்க வாய்ப்பே இல்லை. ஏன்னா இவற்றிற்கிடையே அடையாளப்படுத்தப்படுகின்ற வித்தியாசங்கள் இருக்க வாய்ப்பே இல்லை. இருந்தால் நிகழ்காலத்துக்கு சொந்தமா கடந்த காலம் அல்லது எதிர்காலம், அல்லது கடந்த காலத்துக்கு சொந்தமா நிகழ்காலம் என்ற சிக்கலான கேள்விகளுக்கு பதில் சொல்ல வேண்டியிருக்கும். இரண்டாவது கருத்தாக்கம், எதை உணர முடியாதோ, எதை நாம் கட்டி வைத்து பார்க்க முடியாதோ அதை நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஸோ 7:30 மணிக்கு நிறுத்தி, இது 7:30 மணி, நம்ம அதை நிறுத்தி பார்க்க முடியாது. ஒரு சிவாஜி படத்தில் வரும் இல்லைங்களா, பாட்டும் நானே பாவமும் நானே, அதில் எல்லாம் நிற்கும். அது ஸ்டேஷ்னரி டைம். இட் இஸ் ஒன்லி பாசிபிள் இன் எ தமிழ் ஃபிலிம். அங்கே நிறுத்தி கிராஸ் பண்ணலாம். ஆனால் நாகார்ஜுன பார்வையில் அது சாத்தியமில்லை, படத்தில் சாத்தியம். ஸோ டைம் கேனாட் பி கிராஸ்ப், டைம் கேனாட் பி ஸ்டாப். ஸ்டேஷ்னரி டைம் என்பது இல்லை. முக்கியமாக டைம் இஸ் நாட் அப்சல்யூட், முழுமையான நிலையான சுதந்திரமான ஒன்று கிடையாது. ஏனென்றால் கால நேரம் வெளி மாதிரி இந்த சூழலில் இருக்கக்கூடிய, உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த பொருளுக்கும் அந்த தனி அம்சம் கிடையாது. எஸ், இதை போன வாரமே பார்த்தோம். நம்ம பிளாட்டோவுக்கும் அரிஸ்டாட்டிலுக்கும் லெய்ப்னிஸ் என்ற அரிஸ்டாட்டலை சப்போர்ட் பண்ண நியூட்டனுக்கு எதிராக, நியூட்டன் என்ன சொல்றார், அப்சல்யூட் டைம் பாசிபிள், மேத்தமெட்டிக்கல் டைம் பாசிபிள் என்று சொல்லும் பொழுது, அரிஸ்டாட்டலின் கருத்தாக்கத்தினால் ஈர்க்கப்பட்ட லெய்ப்னிஸ் என்பவர் நியூட்டனின் மாணவருக்கு பல கடிதங்களை எழுதுகிறார். அதில் 5வது கடிதத்தில் அவர் சொல்லுவது, there can be first instance, முதலில் நடந்த ஒரு ஈவெண்ட் இருக்கலாம், as in the case of creation of world, but there can be alternative worlds as well with their first instance. இது எதிரியை அவர்களது வார்த்தைகளை பயன்படுத்தியே தாக்குவது. So what Leibniz believes is there can be first instance, but first instance in one world, in another world there can be another first instance. So there can be multiple first events. So அதனால he supports fully Aristotelian time conception. முக்கியமான நேரம் சார்ந்த, காலம் சார்ந்த விவாதங்களுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு கருப்பொருள், அரிஸ்டாட்டில் அந்த கருத்தாக்கத்திற்கு ஆதரவாக இல்லை அல்லது மறுதலித்து பேசக்கூடிய அளவில் பிளாட்டோ எழுதிய ரிபப்ளிக்ல ஒரு முக்கியமான பகுதி த அலிகரி ஆஃப் கேவ் என்ற பகுதியில் பிளாட்டோ ஒரு அற்புதமான தளத்தை நமக்கு காட்டுகிறார். ஒரு குகையில் சிறைபிடிக்கப்பட்ட கைதிகள், அவர்கள் குகை சுவர்களில் உள்ள
நிழல் படங்களைத்தான் பார்க்க முடியும். அவர்களால் திரும்பி கூட பார்க்க முடியாது, ஏன்னா சங்கிலியால் கட்டியிருக்காங்க. அவர்களுக்கு பின்னால், அவர்களது உடல்களுக்கு பின்னால் ஒரு சுவர் எழுப்பப்பட்டிருக்கிறது. அந்த சுவற்றிற்கு பின்னால் மனிதர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு பின்னால் விளக்கு இருக்கிறது, முன்னால் விளக்கு இருக்கிறது. ஸோ இந்த மனிதர்கள் இயங்குவது, அவர்கள் கையில் இருக்கும் அந்த பப்பட்ஸ் இயங்குவது எல்லாம் நிழல் காட்சிகளாக அந்த குகை சுவற்றில் தோற்றுவிக்கப்படுகின்றன. பல காலம் இவர்களது கண்கள் வெளிச்சத்தையே பார்த்தது கிடையாது. குகை இருட்டுக்குத்தான் இவர்கள் கண்கள் பழகிவிட்டிருக்கின்றன. இந்த நிழல் படங்கள் தான் யதார்த்தம் என்று நம்பும் அளவுக்கு இவர்கள் அந்த நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். பின்னால் இந்த மனிதர்கள், இவர்களை சிறைப்படுத்தி இருக்கக்கூடிய மனிதர்கள் எழுப்பக்கூடிய சத்தங்கள் கூட இவர்களுக்கு எப்படி தோற்றுவிக்கப்படுகிறது என்றால், இந்த ஷேடோஸ் எழுப்புகின்ற சத்தங்களாக இவர்களுக்கு புலப்படுத்தப்படுகின்றன. அது மனிதர்கள் எழுப்பக்கூடிய சத்தங்கள் என்று தெரியவில்லை. ஒரு நாள் இதில் ஒருவர் விடுவிக்கப்படுகிறார். விடுவிக்கப்பட்டவுடன் அவர் இந்த மனிதர்களை பார்க்கும் பொழுது அவருக்கு ஒரு ஆச்சரியம் ஏற்படுகிறது. அவரால் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. முதல் தடவையாக இருட்டையே பார்த்து பழகி போன அவரது கண்களுக்கு ஒரு மாதிரியான ஒரு வியப்பான ஒரு பார்வை கிட்டுகிறது. அடுத்த நிலையில் இந்த மனிதரை வெளியே வர சொல்லுகிறார். குகைக்கு வெளியே, குகைக்கு வெளியே சூரிய வெளிச்சம் பிரகாசமாக இருக்கிறது. அவர் சூரியனை பார்க்கும் பொழுது அவரது கண்கள் மூடிக்கொள்கின்றன. அவரால் இதற்கு முன்னால் அவ்வளவு வெளிச்சத்தை பார்த்தது கிடையாது. அவருக்கு ஒரு புதிய உலகம் தோற்றுவிக்கப்படுகிறது. ஸோ குகைக்கு உள்ளே ஒரு கால நேர அளவு, குகைக்கு வெளியே ஒரு கால நேர அளவு. இந்த மனிதர் மறுபடியும் உள்ளே அழைத்து வரப்படுகிறார். வந்தவொன்னே அவரது கண்கள் குருடாகும் நிலைக்கு போகிறது. அந்த டிரான்சிஷனை அந்த கண்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் சக கைதிகள் என்ன நினைக்கிறார்கள் என்றால், நீ இந்த யதார்த்த உலகிலிருந்து மோசமான வெளி உலகத்திற்கு போனதால் தான் உனது கண்கள் குருடாகிவிட்டன. புரியுதா? ஸோ his suffering, his blindness, according to the prisoners who are still chained, is because of his act of going out and coming back. இதுதான் பிளாட்டோனுடைய அந்த அருமையான ரிபப்ளிக் என்ற நூலில் உள்ள அலிகரி ஆஃப் கேவ். Aristotle time is about the interior. Plato's conception of time is more closer to the logic of the creationist and the outside world, the beauty of the outside world versus the beauty of the inside world. So this is Nagarjuna and his book. The book's name is Moola Madhya Magarika, the original middle path. மூல மத்திய மாகாரிகா. ஆரம்ப காலத்தில் பௌத்தத்தில் எழுந்த எல்லா நூல்களும் பாலி மொழியில் எழுதப்பட்டது. இவரது காலத்தில் இவர் எழுதிய பௌத்தம் சார்ந்த எல்லா தத்துவ விடயங்களையும் இவர் சமஸ்கிருதத்தில் எழுதுகிறார். திபெத்தியன் புத்திசத்தில் மிகவும் போற்றுதலுக்குரியவர் நாகார்ஜுனா. நாகார்ஜுனா பற்றிய எல்லா கதைகளும் நமக்கு வந்து சேர்ந்தது திபெத் வழியாக. அதுதான் ஒரு ஐரணி. ஸோ வாட் ஆர் த 3 great works by Aristotle, Plato and Nagarjuna? Aristotle, Physics, 8 parts. Plato, Republic. And Nagarjuna, Moola Madhyama Karigas. நாம் இதுவரை பேசிய
தத்துவ அறிஞர்களுக்கு ஆதரவாக பேசாவிட்டாலும் இணைந்து பேசிய ஒரு பெரிய ஜெர்மனிய தத்துவ அறிஞர் நீட்ஷா இருத்தலியல் மரபின் தந்தைகளில் ஒருவர். சரியாக 1900 ஆண்டு அவர் மரணமடைகிறார். பல ஆண்டுகள் அவர் எழுதிய விஷயங்கள் அச்சேரவில்லை. அவருக்கு இறுதி காலத்தில் உடல்நலம் சரியில்லாமல் போகிறது. கொஞ்ச காலம் அவங்க அம்மா பார்த்துக்கிறாங்க. இறுதியாக அவரது சகோதரி ஒரு லத்தீன் அமெரிக்க நாட்டில் கணவரோடு இருக்கிறார். அவர் நீட்சேவை கவனிப்பதற்காக ஜெர்மனி வந்து விடுகிறார். ஒரு பெரிய வீடை வாங்குகிறார்கள். அங்கு அவரது எல்லா எழுத்துக்களையும் அவர் ஒழுங்குபடுத்துகிறார். மார்க்ஸுக்கு எப்படி அவங்க மனைவி ஒரு பெரிய உறுதுணையோ அதே மாதிரி நீட்சேவுக்கு அவரது சகோதரி பெரிய உறுதுணை. அவரது முயற்சியால் தான் இந்த பெரிய தத்துவ அறிஞரின் எழுத்துக்கள் பதிப்பு செய்யப்படுகின்றன. இதில் நமது தொடர்பியல் பார்வைக்கு முக்கியமான 2 நூல்கள், நீங்கள் வாசிக்க வேண்டிய நூல்கள். இன்று ஒரு 5 நூலை உங்கள் பார்வைக்கு நான் வைக்கிறேன். ஒன்று அரிஸ்டாட்டிலின் ஃபிசிக்ஸ், 8 பகுதிகள். அதில் நீங்கள் 4லிருந்து 6 பகுதி படித்தா கூட போதும். பிளாட்டோனுடைய ரிபப்ளிக், நாகார்ஜுனாவுடைய மூல மத்தியம காரிகா, அப்புறம் நீட்ஷா எழுதிய தஸ்பேக் ஜரதுஸ்ட்ரா. அதனுடைய சப்ஹெட்டிங் எ புக் ஃபார் ஆல் அண்ட் நன். It is a book for all and none. The second book is The Gay Science என்ற நூல். நீட்சேயினுடைய முக்கியமான இந்த நேரம் சார்ந்த கருத்தாக்கம் எட்டர்னல் ரெக்கரன்ஸ். What is eternal recurrence? இந்த பிரபஞ்சம் எல்லையற்ற விரிந்து கொண்டிருக்கும் பிரபஞ்சம். So it is infinite. The universe is infinite. But as Nagarjuna said, the universe is filled with things which are finite in number. The population of India is 1.2 or 3 billion. Understand? So it's a finite population. Measured at a particular point of time, that is the census year 2011, the population of India represents a finite number. அறுதியிட்டு சொல்லக்கூடிய ஒரு எண்ணிக்கை. The enrollment of students in a department like journalism is finite. அறுதியிட்டு சொல்லக்கூடிய கட்டுப்படுத்தப்பட்ட ஒரு எண். The enrollment of students in Madras University also finite. The enrollment of students in higher education in India is also finite. So we are in a universe which is infinite, and this universe is filled with finite எண்ணக்கூடிய பொருட்கள். So what this gets us is eternal recurrence. So things are circulated in this infinite universe in finite number of ways. They are in a cyclical form. ஒரு காலச்சக்கர சுழற்சியில் மறுபடியும் பொருட்களும் உயிர்களும் தோற்றுவிக்கப்படுகின்றன. மறுபடியும் நிலையான அளவில் அனைத்தும் தோற்றுவிக்கப்படுகின்றன. மறக்கும் குணம் கொண்ட இந்த வரலாற்று மனிதன், he lives in present. We are like this historical man. Nothing bothers us as Indians. There are so many issues that attract us, but we forget. We have very short memory. We forgive. We live in the present. We are not suited for becoming. There is a big difference between being and becoming.
Enlightenment, which Nagarjuna talked about, is the first step towards becoming. ஒரு நிலையிலிருந்து அடுத்த நிலைக்கு நம்மை தயார்படுத்திக் கொள்வது, நம்மை உட்படுத்திக் கொள்வது. We are as historical men in the state of being. இருக்கிறோம் இருக்கிறோம் இருக்கிறோம். நாம் அடுத்த நிலைக்கு நம்மை தயார்படுத்திக் கொள்வதில்லை. திஸ் இஸ் ஹிஸ்டாரிக்கல் மேன், வரலாற்று மனிதன். வரலாற்று சிந்தனையை மறந்துவிட்டான். இருக்கிறான் இருக்கிறான் நிகழ்காலத்தில் இருக்கிறான். அவன் அடுத்த நிலைகளுக்கு போக வாய்ப்பே இல்லை. ஹிஸ்டாரிக்கல் மேன் எப்படின்னா, he lives history. வரலாற்று மனிதன், வரலாற்று மனிதனுக்கு வரலாறு தெரிகிறது. அடுத்த நிலைக்கு இருப்பது முக்கியமல்ல, மாறுவது முக்கியம் என்று கருதுகிறான். ஆனால் அவனுக்கு பல சிக்கல், மாற முடியல. He wants to enter the state of becoming, but he cannot. The third character is a super historical man. Very fact that he is a super historical man, he is very confident about entering the state of becoming. Not only that, he believes in eternal becoming. It is the highest state of evolution. Now, relate these two words, eternal becoming, with the state of enlightenment which middle path of Nagarjuna talks about. Eternal becoming, நிலையான, எப்பொழுதும் ஒரு மேல்நிலையில் தன்னை தள்ளிக்கொள்ள விரும்பும் இந்த சூப்பர் ஹிஸ்டாரிக்கல் மேன் உடைய நிலையும் பௌத்தர்கள், நாகார்ஜுனா மாதிரியாக பௌத்த தத்துவ அறிஞர்கள் நமக்கு சுட்டி காட்டிய அந்த ஸ்டேட் ஆஃப் என்லைட்டன்மெண்ட்டும் ஓரளவில் ஒன்று. ஸோ இன்றைய வகுப்பை பற்றி சுருக்கமாக சொல்ல வேண்டுமென்றால், முதல் தடவையாக ஒரு விரிவான பார்வையில் இந்திய மரபில் தோன்றி மறைந்த ஒரு பெரிய தத்துவ மேதையின் வெளி காலம் இருத்தல் சார்ந்த விஷயங்களை பற்றி பேசினோம். நாகார்ஜுனா அவரது பெயர். அந்த சாதவாகன மன்னர்கள் இருக்கக்கூடிய ஆட்சி காலத்தில் தோன்றுகிறார், பிறக்கிறார், அப்பொழுது இருக்கிறார். அப்பொழுது இருந்த மன்னர் இவர் பிராமணர் அல்ல, இவர் பௌத்தத்துக்கு மாறிட்டார். பிராமணர்கள் தான் ராஜ ரிஷியாக இருக்க முடியும். அப்போ நீங்கள், ஆனால் இவரை ஒதுக்க முடியாது, நீங்கள் ராஜ ரிஷி கிடையாது. ஆனால் உங்களை வச்சுட்டு நான் இன்னொரு பிராமணரை ராஜரிஷியாக கொண்டு வரதுன்னு எனக்கு தைரியம் இல்லை. அதனால் நான் உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறேன், நீங்களே முடிவு பண்ணிக்கங்க. என்ன முடிவு பண்ணணும் ராஜா? நீங்கள் தற்கொலை பண்ணிக்கங்கன்னு சொன்னோம். அப்போது இவர் ஒரு புல், அதனால் அவர் கழுத்தை வெட்டி கொண்டு இருக்கிறார். தன் கையால் கழுத்தை வெட்டி கொண்டு இறக்கும் பழக்கம் தென்பகுதி இருக்குது. தமிழ்நாட்டிலும் ஆந்திராவிலும் அப்பவே உண்டு என்பது அதிர்ச்சி வைத்தியம் அந்த ராஜாவுக்கும் தேவைப்பட்டது அவரால், அதனால் நமக்கும் தேவைப்படுகிறது என்று தான் நான் பார்க்கிறேன். புரிதலை வளர்த்துக் கொள்வது தானே. நான் நாகார்ஜுனை ஏற்றுக்கணும்னு நான் சொல்லலை. நான் மெரினா பீச்சை இது வரைக்கும் நம்ம பார்த்த பார்வையில் மறுபடியும் பார்க்க மாட்டோம்ல, நாகார்ஜுனரை படித்த பிறகு இல்லையா? ஸோ இந்த நிலையற்ற தன்மையை பற்றிய கவனம் அதிகம் வரும். கால நேரம் என்பதே கிடையாது. இந்த கடிகாரம் போய் இல்லையா, இந்த விளக்கு வெளிச்சம் எல்லாமே போய். ஸோ இப்படி சொன்னது ஒரு புரட்சிகரமான ஒரு விஷயம். அவுட் ஆஃப் பிளேஸ்னே சொல்லலாம். அவருக்கு கொஞ்ச நாள் முன்னே வாழ்ந்த கிரேக்க அறிஞர்கள் சொன்னதை அவர் வேற பார்வையில் சொல்றார். அதற்கு பின்னால் வந்த நியூட்டன் தெரியாது நாகார்ஜுனரை பற்றி, அதனால அபத்தமாக சொல்றார். ஆனால் நியூட்டனை பற்றி நம்ம படிக்கிறோம். நியூட்டன் மரத்துலேருந்து ஆப்பிள் வந்தது, அந்த முல்லை கொண்டது, அதெல்லாம் படிக்கிறோம். நாகார்ஜுனரை பற்றி நம்ம பாட புத்தகத்தில் இல்லை. புத்தருக்கு பிறகு நம் நாட்டில் தோன்றிய இரண்டாவது பெரிய தத்துவ அறிஞராக அவர் பார்க்கப்படுகிறார். அவர் 3 அளவுகளில் காலம் சார்ந்து பேசுகிறார்.
காலம் வெளி இருக்க சாத்தியமில்லை. காலம் வெளி சார்ந்த பொருட்கள் இருக்கின்றன, அவை சூன்ய நிலையில் இருக்கின்றன. அவற்றில் அந்த ஓன் பீயிங் என்று சொல்லக்கூடிய தனி அம்சம் இல்லை, எசன்ஸ் இல்லை. ஸோ காலம் வெளி அவற்றில் இயங்கக்கூடிய புழங்கக்கூடிய எல்லா பொருட்களும் சூன்ய நிலையில் இருக்கின்றன. இந்த காலத்தில் தான், இதற்கு ஒரு 200 வருஷத்துக்கு முன்னால் தான் இந்த சூன்யம் சார்ந்த விஷயம் இந்தியாவில் இருந்து புறப்பட்ட இந்த சுழியம் என்று தமிழில் சொல்லக்கூடிய ஜீரோ என்று சொல்லக்கூடிய அந்த கண்டுபிடிப்பினால் தத்துவ மரபையும் அது தொற்றிக்கொள்கிறது. ஸோ ஏறக்குறைய கிமு 100-200 சங்க காலத்தை ஒட்டி தான் இந்த சுழியம் கண்டுபிடிக்கப்படுகிறது இந்தியாவில். இது வெகுவாக இந்த தத்துவ அறிஞர்களின் பார்வையையும் சூன்யம் சார்ந்த விஷயத்தை பார்க்க உதவுகிறது. ஸோ நாகார்ஜுனாஸ் கான்செப்ட் இஸ் known as சூன்யதா அல்லது சூன்ய நிலை. வெளி காலம் பொருட்களில் இருக்கக்கூடிய அந்த சூன்ய நிலைக்கு காரணம் அவை தனித்து இயங்க முடியாது. தனித்து இயங்க முடியாத வெளியும் காலமும் அவற்றில் இருக்கக்கூடிய பொருட்களும் சூன்ய நிலையில் இருக்கின்றன. இந்த நிலைக்கு ஒப்பானது காரண பின்விளைவுகள் சம்பந்தப்பட்ட உறவு, அதுவும் ஒரு சூன்ய நிலை தான். அது ஒரு அபத்தமான ஒரு விஷயம். ஏனென்றால் காரணியையும் பின்விளைவையும் நாம் பிரித்து பார்க்கக்கூடாது. அதற்கு நான் சொன்ன இந்த காஃபி டிகாஷன் விஷயத்தை யோசித்து பார்த்துருக்கேன். ஸோ சி இன்க்ளூட்ஸ் இ. காரணி சி என்றால் இ பின்விளைவு என்றால் சியில் காரணி பின்விளைவு இருக்கிறது. காஃபி டிகாஷனில் காஃபி பவுடரும் இருக்குது, தண்ணியும் இருக்குது. நல்ல உதாரணம் அது. அதை யோசித்து பாருங்கள். நாகார்ஜுனா அதை தான் சொல்கிறார். காரணி பின்விளைவு சார்ந்த அந்த காசாலிட்டி கிடையாது. எதற்கும் எல்லாவற்றிற்கும் நாம் காரணிகளை கற்பிக்கக்கூடாது. அடுத்ததாக அரிஸ்டாட்டிலுடைய நேரம் சார்ந்த விளக்கம். பொருட்கள் கால ஓட்டத்தில் இயங்குகின்றன. கால ஓட்டம் தான் முக்கியம். கால ஓட்டம் தான் இருக்கிறது, டியூரேஷன் தான் இருக்குது, காலம் இல்லை. கால ஓட்டம் இருக்கிறது, காலம் இல்லை. அரிஸ்டாட்டிலினுடைய வாதம். நாகார்ஜுன வாதம் காலமும் இல்லை. நியூட்டனு வாதம் காலம் இருக்கிறது, எல்லாத்தையும் இன்ச் டேப் வச்சு அளக்கலாம். லெய்ப்னிஸினுடைய வாதம் காலம் இருக்குது, ஒவ்வொரு உலகத்திலையும் காலம் வேற மாதிரி இருக்குது. கடைசியாக நீட்ஷாவினுடைய வாதம் எட்டர்னல் ரெக்கரன்ஸ், நிலையான மீள் உருவாக்கம் n நம்பர் ஆஃப் மீள் உருவாக்கங்கள் நடைபெறுகின்றன. ஏன்னா இந்த அண்டம் எல்லையற்றது. ஆனால் இந்த அண்டத்தில் இருக்கக்கூடிய பொருட்கள் எண்ணிக்கையில் கட்டுப்படுத்தப்பட்ட நிலையில் இயங்கக்கூடியவை. இவை மறுபடியும் நிலையான மீள் உருவாக்கத்தை செய்கின்றன. இந்த மீள் உருவாக்கம் என்பது நாம் எவ்வாறு வரலாறை தத்துவமாக பார்க்க முடியும், காலத்தை எவ்வாறு தத்துவமாக பார்க்க முடியும் என்பது சம்பந்தப்பட்டது. அதற்கு நீட்ஷா தருகின்ற இந்த 3 கதாபாத்திரங்கள்: வரலாற்று மனிதன், வரலாறு சாராத மனிதன், வரலாறு சார்ந்து இயங்கும் ஒரு அதீத திறன் கொண்ட சூப்பர் வரலாற்று மனிதன். முதல் மனிதன் வரலாறு சாராத மனிதன், நம்ம மாதிரி. இவர்களுக்கு ஞாபக மறதி அதிகம், இவங்களுக்கு வரலாற்று சிந்தனையே கிடையாது. இவர்கள் நிகழ்காலத்தில் தான் இருக்க முடியும். இவங்களுக்கு இலவசங்கள் முக்கியம், வரி சலுகைகள் முக்கியம், நாட்டின் பொருளாதாரம் நல்லா இருக்குன்னு பத்திரிகைகள் சொன்னால் அது முக்கியம், நாடு சுபிட்சமாக இருக்குன்னு சொன்னால் முக்கியம். இவங்களுக்கு எதிர்காலத்தை பற்றியோ கடந்த காலத்தை பற்றியோ கவலை கிடையாது. நீட்ஷா தான் இருத்தலியலுக்கான முதல் தந்தை என்று சொல்லப்படுகிறது. வரலாற்று மனிதன், வரலாற்று சிந்தனை அதிகம்,
இவன் முன்னால் சொன்ன அந்த கதாபாத்திரத்தை ஒப்பிடும் பொழுது அடுத்த நிலையில் இருக்கான். சும்மா இரு என்ற நிலையில் இல்லை, இருந்தோம் போனோம் என்ற நிலையில் இல்லை, அடுத்த நிலைக்கு இவன் தன்னை தயார்படுத்துகிறான். ஆனால் சில சிக்கல்கள் இவனுக்கு. மூன்றாவது நிலையில் இருக்கக்கூடிய இந்த சூப்பர் ஹிஸ்டாரிக்கல் மேன் எட்டர்னல் பிகமிங்க்கு போயிட்டான். எட்டர்னல் பிகமிங் என்றது அந்த முக்தி நிர்வாண நிலைக்கு சமம் என்று நாம் சொல்லலாம். இன்று சொன்ன 2 முக்கியமான உதாரணங்கள், நேரம் சார்ந்த உதாரணங்கள். ஒன்று நாகார்ஜுனா சொன்ன அந்த விஷயம், அவர் சொன்ன அதே விஷயத்துக்கு இன்னொரு உதாரணம் டிகாஷன், காஃபி ஃபில்டர், மெரினா பீச். Why Marina Beach? We have so far argued that we can read Marina Beach as a cultural text. We can read it as an umbrella text. We can read it as any number of texts from cultural studies perspective. We have also tried reading Marina text from the Lefebvrean perspective. We have also done some work using Michel de Certeau perspective. But for the first time, we are negating all this and coming to terms with Nagarjuna, and we are saying space as far as Marina Beach is concerned does not exist. Marina Beach என்ற வெளி இருக்க சாத்தியமில்லை என்ற நாகார்ஜுன வாதத்தை நாம் கவனத்தில் வைத்துக் கொள்வோமாக. Space and time cannot exist as absolute. சிக்கலான தத்துவ மரபு வருங்காலத்தில் கொஞ்சம் கொஞ்சம் புரியும். அதனால்தான் மறுபடியும் நான் போன வகுப்பில் சொன்னதை மறுபடியும் சுருக்கமாக சொன்னேன். உங்களது கருத்துக்களை நீங்கள் பதிவு செய்யலாம். எது புரிஞ்சுது எது புரியலை என்பதை யூ கேன். நன்றி. அதெல்லாமே மைனஸ் எலிமினேட் பண்ணிட்டு ஒரு புது கான்செப்ட் அவங்க இருக்கு. ஸோ ஐ வாஸ் லைக் வாவ் தீஸ் கைஸ் ரியலி ஹேவ் லாட் அப்படின்ற ஒரு தாட் தான் போயிட்டு. பட் சொன்னதில் நான் சொல்கிறேன், அதில் ஏதாவது தப்பு தான் சொல்கிறேன், நான் புரிஞ்சதை மட்டும் சொல்கிறேன். இல்லை பிளாட்டூன் நியூட்டன் அவர் வந்து காலநிலை இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஆரம்ப நிலை. So out of 3, like Aristotle, Nagarjuna and Nietzsche, I like to follow Aristotle. உயிர் வாழ்றதே கேள்வி கேட்குது. ரெண்டுமே இருக்கவே கூடாது நம்மளாம் மாதிரி எனக்கு தோணுது. இந்த அரிஸ்டாட்டில் சொல்றது, அதாவது காலம் நேரம் சம்மந்தப்பட்ட இந்த அமர்வுக்கு வந்து இப்போ அடிப்படையில்